ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் திரை ஒரு பார்வை. நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்ஷுதீன். இன்னைக்கு நம்ம பேச போகிற திரை பிரபலம் யாருன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆஷா ராவணனை பற்றி தான் சார். இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய அட்டூழியம் தாங்க முடியல சார். இல்ல அதெல்லாம் உண்மையா? நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. எல்லாமே பொய்யா? உண்மையிலேயே சொல்கிறேன், லவ் பண்ணுறாங்களா இல்லையா, இருக்கா இல்லையா, நம்பலாமா நம்பப்படாதா? இவங்க 2 பேர் பத்தின வதந்தியை பத்தி நான் கேட்கல. எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். மாற்றி பேசியே நம்மளை சாகடிக்கிறாங்க சார். தொடர்ந்து இவங்க பேசிட்டு வர எல்லாமே குழப்பமாவே இருக்கு. இந்த பாசத்தை காட்டுவீங்க, அப்புறம் பாயாசத்தை ஊத்துவீங்க, இந்த வேணையே நமக்கு வேணாம். அப்படியே மாற்றி பேசுகிறாங்க. நான் பாட்டு சிங்கிளா செவனேன்னு இருந்துக்கிறேன். சரியா வரட்டா? நான் போட்டுட்டேன். ஏதோ நாங்கத்தான் இணையதளத்தில் இவங்களை வந்துட்டு சேர்த்து வைக்கிற மாதிரியும், இவர்களுக்குள்ள எதுவும் இல்லாத மாதிரியும் பேசுறாங்களே, மனசு தாகலையே. சார், இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் சார். அதுக்கு தான் சார் நான் வந்திருக்கேன். நம்ம கிட்ட சில ஆதாரங்கள் மாட்டியிருக்கு. என்ன ஆதாரம்னு பார்க்குறீங்களா? இதற்கு முன்னாடி இவங்க அடித்த லூட்டிலிருந்து இப்போ நம்ம வந்துட்டு ஆன்சர் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக ஆஷா ராவணன் லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட தரமான ஒரு ஆதாரம் இருக்குது. நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கப்பா. அப்போ நான் தானே எங்களுடைய வீடியோவிற்கு உங்ககிட்ட இருந்து ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆஷா ராவணன் இன்னைக்கு இவங்கள மாதிரி ஒரு ஃபேமஸான ஒரு கப்பலை பார்த்துடவே முடியாது சாமி. எப்படி சூர்யா ஜோதிகாவிற்கு சப்போர்ட் மக்கள் கிட்ட கிடைச்சதோ அந்த மாதிரியே எப்படி வந்துட்டு இந்த ஆஷா ராவணன் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்துட்டு வந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியல. எங்க பார்த்தாலும் ஆஷா ராவணன், ஆஷா ராவணன், ஆஷா ராவணன். இந்த ராவணராம் இருக்கார் இல்லையா, அவர் ஜீ தமிழுக்கு வந்து தான் பிரபலம் அடைந்தாருன்னு சொல்ல முடியாது. பல பேர் கமெண்ட்ல சொல்றீங்க நீங்க ஜீ தமிழ் வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும்னு. பட் இதற்கு முன்னாடியே துரை வந்துட்டு பெரிய ஆள் தான். சமூக பெரிய இடம். அவரை வந்துட்டு நிறைய கல்ச்சர்ஸ்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்டுகளும் இங்கு வருவதற்கு முன்னாடியே வாங்கியிருக்கா. ஆனால் இங்கே வந்ததற்கு பிறகுதான் இந்த அளவிற்கு மக்களினுடைய அந்த நட்புன்னு இருக்கு பார்த்தீங்களா, அது கிடைச்சது அவருக்கு. உண்மையிலேயே ராவணராம் வந்துட்டு ஒரு நல்ல ஒழுக்கமான ஒரு தமிழ் பையன் தான். சிங்கிள் பசங்களுக்கு வர முன்னாடி ஏன் அப்படின்னா தோரா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டுப்பட்டார். என் மடியா அத்தாடியா என்னென்ன அநியாயங்களா அங்கங்க உருளுதான் தாவுதான். அந்த மாதிரி இவர் வந்துட்டு பண்ற அட்ராசிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அது வேற லெவல், வேற லெவல். சரி, ஓகே, நம்ம இனம், அதாவது கருப்பினம் சார்ந்த ஒரு பையன் மேலே வரானா கண்டிப்பாக அது வந்துட்டு வியக்கத்தக்கது தான், வாழ்த்துக்கள். ஆனால் என்ன இருந்தாலும் சிங்கிளாகவே இருக்கக்கூடிய எங்களுக்கு லைட்டாக ஃபீலிங் வருதா இல்லையா, அதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரி, ஓகே, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு இவங்க லவ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? ஆதாரம் நம்பர் 1, இவரை வந்துட்டு ராக்கி கட்ட வைப்பாங்களாம். சரியா? அப்போ ராக்கி கட்டும் போது சின்ன குழந்தை துள்ளி குதிக்கிற மாதிரி துள்ளி குதிப்பாங்களாம். சக கண்டஸ்டன்ட்டுக்கு வேணாம், உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு யார் வந்துட்டு ராக்கி கட்டினா உங்களுக்கு என்ன? நீங்கள் பொறுமையாக இருக்கணுமா இல்லையா? ஏன் பொறுமையாக இல்லாமல் அந்த இடத்தில் நீங்கள் ஆடினீர்கள்? அப்பொழுது வெளிவருகிறது உங்களுடைய காதல். சரி, இது நம்பர் 1. நம்பர் 2, தோரா வந்துட்டு அந்த அம்மாவுக்கு காலில் கொலுசு மாட்டி விடுறாரு சார். அந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? பார்க்குற நீங்கள் யாருமே அந்த பையனை கேள்வியை கேட்கறது இல்லை, கடந்து போயிடுறீங்களே. இது எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லை சார், இதற்கு முன்னாடி அந்த வீடியோ கூட போட்டிருப்பேன், நீங்கள் என்னுடைய முன்னாடி வீடியோக்கெல்லாம் போய் பார்க்கலாம். அம்மி அரைச்சு கொடுப்பார். அதாவது ராவணராமு அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் வந்திருப்பாங்க. இந்த அம்மாவுக்கு அம்மி அரைக்க தெரியாது, யாருக்கு? ஆஷாவுக்கு. இவங்க போயிட்டு அம்மி அரைச்சு சொல்லி கொடுப்பாங்க. என்னைக்காவச்சு ஒரு நாள் உங்கள் அம்மாவுக்கு அரைச்சி கொடுத்துருப்பியா? அல்லது சொல்லி கொடுத்துருப்பியா? உனக்கும் வீட்டில் எத்தனையோ கலடுகட்டைகள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பெரியம்மா, பெரியப்பா, பாட்டி, தாத்தா, யாருக்காவது இந்த மாதிரி உதவி. ஏன், எதுக்கு? ஆஷாவுக்கு மட்டும்தான் அம்மி அரைச்சி கொடுக்கணும்னு உங்கள் அம்மா பெற்று விட்ருக்காங்களா? அப்போ இதெல்லாம் நாங்கள் நம்புறதுக்கா? சான்ஸ் கிடையாது தம்பி, சான்ஸ் கிடையாது. எங்கள் காதில் வந்துட்டு பூ சுற்றலாம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படாதீங்க. வேணா ஒரு முளை மல்லிகைப்பூ வாங்கி ஆசை தலையில் சுற்றுங்க, சரிங்களா? அதற்கு பிறகு இவங்க 2 பேரும் வந்துட்டு எங்கே போனாலும் ஒன்றா போவாங்களாம். கேள்வி கேட்கும் போது இல்லை, நாங்கள் ஷோ முடிஞ்சுட்டா நான் வீட்டுக்கு போயிடுவேன், அவர் வீட்டுக்கு போயிடுவார், இந்த மாதிரி ஷோக்கு கூட்டா மட்டும்தான் நாங்கள் வருவோம். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்குமா வீட்டில் சும்மா இருந்தீங்க? சும்மா இருந்தால் கூட எத்தனை வீடியோ கான்ஃபரன்ஸுங்க ஐயா, சத்தியமாக நான் சொல்கிறேன், நான் போய் சொல்லலை. உங்களுக்கு சந்தேகம்னா இப்போவே நீங்கள் போய் செக் பண்ணலாம். எத்தனை இன்டர்நெட்டில் இவங்களுடைய வீடியோ இருக்குது தெரியுமா?
நான் பார்த்துட்டு பதறிட்டேன், என்னயா இப்படி இருக்கீங்க அப்படின்னு. எங்களையுமே ஏமாத்த பார்க்குறீங்களா? எங்க வீட்டில் இருந்தாலும் வீடியோ காலில் வந்து பேசுவாங்களாம், லைவில் வந்து பேசுவாங்களாம், எல்லா கேள்விகளுக்கும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்களாம். நிகழ்ச்சிங்கிற பேரில் எல்லா யூடியூப் சேனலுக்கும், எனக்கு தெரிஞ்சு நம்ம யூடியூப் சேனலை தவிர மற்ற எல்லா சேனலுக்கும் அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லா யூடியூப் சேனலுக்கும் இவங்க போய் இன்டர்வியூ கொடுப்பாங்களாம். ஆனால் லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்களா, நாங்கள் நம்பணுமா? அது மட்டும் இல்லைங்க, கஷ்டமான ஒரு டாஸ்க். லாஸ்ட்டாக ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஜி தமிழ் சிங்கிள் பசங்க ஷோவில் ஒரு டாஸ்க்கு கொடுத்துருந்தாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாட் டாஸ்க்காக இருந்தது. அதுலேயும் இவங்க 2 பேரும் வின் பண்ண அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதற்கு முன்னாடி இவன் அவனை பார்ப்பான், அவன் இவங்களை பார்ப்பாங்க. அந்த கையில் வந்து ஆஷா இருக்கும்போது 2 பேரும் ஒரு லுக் விடுவாங்க தெரியுமா? அந்த லுக்கில் என்ன தெரியுது தெரியுமா? ஐயா சாமி, உங்களுக்கு தெரியாமலே நீங்கள் உங்களை முழுமையாக ஒப்படைச்சிட்டீங்க. அது உங்களுக்கே புரியலை, இல்லை புரிஞ்சும் புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா, இல்லை எங்ககிட்ட நடிக்கிறீங்களா, அது எங்களுக்கு தெரியல. சீக்கிரமாக கல்யாண சாப்பாடு வேண்டும். ராவணா, உண்மையிலேயே ஒரு நல்ல பேர், எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு நல்ல பேர். நீங்கள் உண்மையிலேயே நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு ஜோடிஸ் தான். கண்டிப்பாக ஃப்யூச்சர்ஸில் உங்களுக்கு நல்ல ஒரு வேல்யூ இருக்குது. கண்டிப்பாக இதை இப்படியே வந்துட்டு க்ரோத் பண்ணுங்கள், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்துட்டு ராவணனை பற்றி பேசாதீங்க, அவன் பெரிய ஆள் இல்லை, பேசி நீங்கள் பெரிய ஆள் ஆக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறீங்க. முதல்ல நானே பெரிய ஆள் இல்லை, அப்படி தானே? என்ன மாதிரி இருக்கக்கூடியவனை தான் நான் பேச முடியும். உயர்ந்த ரஜினிகாந்தை பற்றியோ, உயர்ந்த விஜயை பற்றியோ, அஜித்தை பற்றியோ, யாரை பற்றியோ நான் பேசி பெரிய பிரபலம் அடையணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. இந்த மாதிரி வளரக்கூடிய தகுதியான பாயிண்ட் பண்ணிக்கோங்க, அண்டர்லைன், சரிங்களா? வளரக்கூடிய பல தகுதியான கலைஞர்கள் வெயிட்டிங்கில் இருக்கும்போது நான் கண்டிப்பாக அவங்கள பற்றி தான் பேசுவேன். தமிழ் அதை மட்டும் முன்னெடுத்து கையில் பிடிச்ச ஒரு பையன் வேகமாக வளர்ந்து வரானா கண்டிப்பாக அது பெரிய விஷயம். கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அவனுக்கு இடம் கிடையாது. நீங்கள் பத்திரத்தை வேணாலும் கொடுங்க, நான் சைன் போட்டு தரேன், சிங்கிள் சைன் போட்டு தரேன். உண்மையிலே சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் அவனுக்கு ஒரு இடம் கிடையாது. வரலட்சுமியோடைய ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு இன்டர்வியூ வீடியோ பார்த்தேன். எனக்கு அங்கீகாரம் கிடைத்தது தெலுங்குலன்னு சொன்னாங்க. அதே மாதிரியே பல பேர், ஏன் இதற்கு முன்னாடி கூட வந்துட்டு சங்கீதா சொன்னாங்க, நீங்கள் சங்கீதாவை எல்லாரும் திட்டுறீங்க, வரலட்சுமி எல்லாரும் திட்டுறீங்க, ஆனால் மலையாளத்துலேருந்து இங்கே நடிக்க வந்த நயன்தாரா இன்னைக்கு லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டாங்க. நான் தப்பு சொல்லலை. வெளி மாநிலத்து ஆக்டர்ஸ் இங்கே எத்தனை பேர் வந்துட்டு முன்னணியில் இருக்காங்க? யாராச்சும் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே தமிழை பின்பலமாக கொண்ட தமிழ் வாரிசு நடிகர்கள் எத்தனை பேர்? உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. ஏன் முடியாது அப்படின்னா, நமக்கு அவங்களெல்லாம் பார்க்க பிடிக்காது. தமிழை சரியாக பேச தெரியாதவர்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இருக்க முடியுங்கிற ஒரு நிலையை கடந்து நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். டப்பிங் தமிழ் ஆர்டிஸ்ட்டை போட்டால் போதும். இப்போ அவங்களே நிறைய பேர் வெளிமாநிலத்துக்கார சீரியலில், சினிமாவில், ஏன் சின்ன திரையில் வரக்கூடிய விளையாட்டு ஷோவை இயக்குறதுல, எத்தனையோ செய்தி தொலைக்காட்சிகளில், எல்லாத்துலேயுமே முன்னணியில் இருக்கக்கூடியவர்களில் பலர் நம் இனமே கிடையாது. ரங்கராஜ் பாண்டே எங்கே உள்ளவர், இங்கே வந்துட்டு அழகாக அவர் தமிழ் பேசுகிறாரு, அவரை ரசிக்கிறீங்க நிறைய பேர், அப்படி தானே? அப்படி நம்ம இனத்திலிருந்து ஒரு பையன் மேலே வரானா நம்ம என்கரேஜ் பண்ண கற்றுக்கணும். இது எதற்குனா, என்னை நான் பாதுகாத்துக்கொள்ள. இந்த மாதிரி ஒரு பையன் வரான், அது தமிழ் பையன் வரான், அவனுக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அவனுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் முன்னே வரோம் இல்லையா? எங்களை பற்றி இன்னும் நிறைய பேர் முன்னே வருவாங்க. அப்படி முன்னே வரும்பொழுது தான் தமிழ் சினிமாவில் தமிழ் கலைஞர்கள் வாழ முடியும். அதற்காகத்தான் நாங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா? எனக்கு பொதுவாக இந்த சான்ஸ் மேலெலாம் ஆசை கிடையாது. பட் வளர துடிக்கக்கூடிய, தேவைப்படக்கூடிய ஒருத்தங்களுக்கு அது சென்றடையட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எனக்குள்ளே இருக்குங்கிறத தவிர வேறு எதுவும் கிடையாது. அதனால தான் நாங்கள் வந்துட்டு ராவணன் மாதிரியான பசங்களை வந்துட்டு ஊக்குவிக்கிறோம். ஊக்குவிப்பவனை கூட ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவனும் தேக்கு விற்பான், உண்டா இல்லையா? அந்த மாதிரி தான் அவனை ஊக்குவிக்கிறோம். அவன் தேக்க வைக்கிறனோ இல்லைன்னா பார்க்க வைக்கிறனோ, அவன் திறமையை கொண்டு அவன் மேலே வரட்டுமே, அதற்காக நாங்கள் பாராட்டுறோம். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? தட்ட நினைக்கும் இரு கைகளுக்கும் சற்று விடுதலை கொடுங்கள், அதுவாவது இன்னொரு திறமையான ஒரு கலைஞனை உருவாக்கட்டும் என்பதனை கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.